அந்த ராட்சசி எப்ப ஒழிய போறாளோ, எங்க கஷ்டத்துக்கெல்லாம் எப்ப விடிவு காலம் வரப்போதோ, அந்த கடவுள் தான் எங்க மேல கருணை வைக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நீங்க நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும். சத்யா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்க வீட்டுக்காரரை உங்ககிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்துருவா. கடவுளுக்கு சமமா அவளதாம்மா நானும் நம்பிட்டு இருக்கேன். அவ படுற கஷ்டத்துக்காவது எல்லாம் நல்லபடியா முடியணும். என்ன பாப்பா இது, வந்த முத நாள்லயே அம்மா வாழ வைக்கிற? ஐயோ மாமா, நானும் அழ வைக்கிறேன். அவங்க புருஷனை நினைச்சு அவங்க தான் மாமா அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க நிலைமை புரிஞ்சு அவர் நடந்துகிட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? எல்லா புருஷங்களுமே இப்படிதான். எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினாலும் சரி, பொண்டாட்டியோட அருமை உங்க கண்ணுக்கு தெரியறதே இல்ல. அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லாதம்மா. என்ன மாதிரி சில எக்ஸெப்ஷன். என்னது எக்ஸிபிஷனா? விதிவிலக்கா என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்களம்மா. இல்ல மாமா, விதி விளக்கம் இல்ல, அஞ்சு விளக்கம் இல்ல, நீங்க அலாவுதீன் விளக்கு. என்ன பாப்பா, என்ன போய் பூதம்னு சொல்ற? இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாலேயே சுத்தி வரேன். என்ன போய் இப்படி சொல்லிட்டியம்மா. சும்மா இருங்க மாமா. ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் ஐயா. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட என்ன கூட்டிட்டு போகணுங்க ஐயா. எதுக்குமா? வர ஆவணி 15ஆம் தேதி அவருக்கு 60 வயசு ஆரம்பிக்குதுங்கய்யா. அதுக்குள்ள அவர் வெளியில வந்துருவாரா? குடும்பத்தோட சேர்ந்து வாழற பிராப்தம் அவருக்கு இருக்கான்னு கேட்கணுங்கய்யா. அதுக்கு ஜோசியர் என்னம்மா சொல்றது? நானே சொல்றேம்மா. 60வது பிறந்த நாளைக்கு நிச்சயமா சார் உங்க கூட இருப்பார். அது மட்டும் இல்ல, உங்க 60வது கல்யாணத்தை நாங்க எல்லாருமா இருந்து ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுக்க போறோம். அந்த கல்யாணத்துல நான் தான் மாப்பிள்ளை தோழன், பாப்பா தான் உங்களுக்கு மணப்பெண் தோழி. நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நான் மறக்கவே மாட்டேங்கய்யா, மறக்கவே மாட்டேன்.